படம் சூப்பரா இருந்தது. இதுக்கு மேல ஒன்னும் சொல்றேன்னு தெரியல இப்போதைக்கு. நான் போயிட்டு வரேன். சூப்பர், வாழ்த்துக்கள். சூப்பரா இருக்கு. பிளாக் பஸ்டர் தான். செமையா இருந்துரு. எல்லாம் நடிச்சிரு. ஆக்டிங்லாம் செமையா இருக்கு. என்ன படிக்கிறீங்க நீங்க? சூப்பர், வெரி குட். ஐயா வாங்க, ஐயா வாங்க. படம் பாத்தீங்களா? அட்டகாசமா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா அட்டகாசமா இருக்கு. அவரு இவர் லெஜெண்ட் எப்படி நடிச்சிருக்காரு? அதான் அட்டகாசமா நடிச்சிருக்காரு. அவர் ஃபைட் வேற லெவல்ல இருக்கு. சூப்பர் 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 சூப்பர். படம் தாறுமாறு தக்காளி சோறு. அண்ணனுக்கு பாருங்க போடு. வாங்க 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 வாங்க. படம் பார்த்தீங்களா? படம் பாத்தீங்களா? படம் சாப்பிடுறீங்க. அதே ஒரு பிளாஸ்ட் பண்ணாரு. அவங்கலாம் எதிர்பார்த்ததோட பக்காவா இருந்த படம். அவரோட ஃபைட்லாம் எப்படி இருக்கு? சதுர விட்டாருனா அவ்வளவுதான். எப்படி பாருங்க படம்? படம் சூப்பரா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. மஸ்ட் வாட்ச் மூவி. எல்லாரும் கண்டிப்பா வாங்க, ஃபேமிலியோட வாட்ச் பண்ணலாம். குழந்தைங்க எல்லாம் எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க. ஆவலோட செகண்ட் பார்ட்டுக்கு என்ஜாய் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அது கூடி சீக்கிரம் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணீங்கன்னா சார் எப்போ ரிலீஸ் பண்ணா இது பயங்கரமான ட்ரிபிள் ஆக்ஷன் அண்ணா. இந்த படமா? இந்த படம் அதுக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். செகண்ட் பார்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கூடி சீக்கிரம் அதையும் வருவார்னு. லெஜெண்டோட நடிப்பு எப்படி இருக்கு? நடிப்பெல்லாம் பிச்சு உதறி. ஃபைட் எப்படி இருக்கு? செகண்ட் படம் மாதிரியே தெரியல. ஃபைட் சீக்வன்ஸ், இது ட்விஸ்ட் டர்ன்ஸ், டைரக்டர் மிரட்டிட்டாப்ல. அதை விட நம்ம லெஜெண்ட் சார் வந்து பயங்கரமா அது சொல்ல முடியல. அந்த அந்த வைப்ல இன்னும் நாங்க வந்து வெளியே வரல, அதனால நிறைய பேச முடியல. லெஜெண்டுக்கு ஓ போடுங்க. படம் பாத்தியா? படம் பாத்தியா? படம் பாத்தியா? லீடர் படம் எப்படி இருக்கு? அந்த ட்ரெயின்ல ஃபைட்டா? ட்ரெயின் ஃபைட்டா? ட்ரெயின் ஃபைட் செம்மையா இருக்குன்றானா தம்பி? இவர் லீடரோட நடிப்பு எப்படி இருக்கு? எப்படி இருந்துச்சு? அந்த குழந்தை நட்சத்திரம், போலீஸ், ஆண்ட்ரியா எப்படி இருந்துச்சு எல்லாம்? லெஜெண்ட் படம் பாத்தீங்களா? லீடர் படம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு, வேற லெவல். வேற லெவல்ல இருக்காரு. எதிர்பார்த்ததோட செம்மையா இருக்கு சார். அப்படியே அவரோட ஃபைட்லாம் எப்படி இருந்துச்சு? செம்மையா இருந்துச்சு சார். இந்த வாட்டி நாங்க எதிர்பார்க்கல ஒண்ணே. ஆனா அந்த லெவல்ல வேற லெவல்ல நடிச்சிருக்காங்க இந்த வாட்டி. அப்படிங்களா? குடும்பத்தோட வந்து பார்க்கலாம் சார் ஒரு மூவி. செம்மையா அவர் கடைந்த வெற்றிக்கு மிக பெரிய வெற்றி. அடுத்த வாட்டி எங்க ஃபேமிலி எல்லாரும் கூட்டிட்டு சூப்பர். ஐயா நீ படம் பாத்தீங்களா? வாங்க வெளியில வாங்கம்மா, வெளியில வாங்க. சுதாகர் இத விட்டுப்பா. லீடர் மூவி சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பாருங்க. லீடர் சார் பண்ணிருக்க வேற லெவல்ல இருக்குது. மியூசிக்ல இருந்து இதுல இருந்து எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஃபைட் சீன்ஸ் தான் சூப்பரா நல்லா மாசா பண்ணிருக்காங்க. ஃபேமிலியோட கண்டிப்பா வந்து பாருங்க. லீடர் சார் நல்லா இது கொடுப்பேன். வெற்றி திருவிழா லீடர். சூப்பர் சூப்பர். थैंक यू பாப்பா. இவங்க படத்துல எல்லாம் வருவாங்கல ஒரு நடிகர் ஆக்டர் தெரியலையா? படம் பாத்தீங்களா? எப்படி இருக்கு லீடர் படம்? நல்லா இருந்துச்சு. உங்கள மாதிரியே ஒரு பாப்பா நடிச்சிருக்கல, அவங்க எப்படி நடிச்சிருக்காங்க? நல்லா இருந்தாங்க. ஓகே, அந்த ஹீரோ எப்படி இருந்தாரு? அந்த பாப்பாவோட அப்பா சமையா நடிச்சாங்க. எனக்கு படமே பிடிச்சிருந்துச்சு. உங்க அப்பா அந்த பாப்பாவை பாத்துக்கிறாருல, அந்த மாதிரி தான் உங்களே பாத்துப்பாரா? அப்படிதான் பாத்துப்பாரா? சூப்பர் சூப்பர். வாங்க வாங்க சார் வாங்க. படம் பாத்தீங்களா? அமேசிங், ரொம்ப நல்லா இருந்தது படம். ரியலி என்ஜாய் பண்ணோம். ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒரே ட்விஸ்ட் டர்ன்ஸ் அமேசிங்கா இருந்தது. ஆக்ஷன் எக்ஸலண்டா பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் படத்தை ட்ரோல் பண்ணாங்கல்ல, அவங்களுக்குலாம் இந்த படத்தை வந்து பார்க்க சொல்லுங்க, வாயை மூடிட்டு போயிடுவாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அவரோட ஆக்ஷன் சீக்வன்ஸ், அந்த எண்ட் ஆக்ஷன்ஸ் எல்லாமே அமேசிங்கா இருந்தது. சூப்பரா பண்ணிருக்காங்க. ஃபைட் சீன் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணிருந்தாங்க. எங்கேயுமே போரிங் இல்ல. ஃப்ரம் தி பிகினிங்ல இருந்து எண்ட் வரையும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. பாப்பா எந்த மூவி உட்காந்து பார்க்கவே மாட்டா. இது அப்படியே அசையாம ஸ்டாச்சு மாதிரி உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தா எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. எல்லா கேரக்டரும் நல்லா இருந்து, டைரக்ஷன் நல்லா பண்ணிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. பாப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குல? எஸ். ஓகே. லீடர் 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 லீடர். படம் ரொம்ப சூப்பரா இருக்கு சார். சார் நல்லா பண்ணிருக்காரு.
ஃபர்ஸ்ட் இந்த இப்போ இருக்காங்க பாரு ஹீரோ அவங்கள விட அவர் ரொம்ப நல்லா வந்துடுவார் போல இருக்கு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. நாங்கள் ஏற்கனவே ஒரு படம் பார்த்தோம், சரி கொஞ்சம் தான் அப்படிதான் இருக்கும் போல நான் நினச்சிட்டு வந்தேன். ஆனால் இதில் என்னென்ன அடுத்த சீன் வருதுன்னே தெரியல. அந்த குழந்தைய நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபுல் படமும் சூப்பராக இருக்குது. பாட்டு எல்லாம் ஃபைட்டு சூப்பராக இருக்குது. சாங் எல்லாமே நல்லா இருக்குது. நல்லா பார்க்கலாம், ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். தேங்க்யூ. வணக்கம், நான் நடிகர் மீசை ராஜேந்திரன். நம்ம இப்போ நிற்கிறது வந்து காசி தியேட்டரில் லீடர் படத்தோட 3வது நாளில் நம்ம வந்து இங்கே நிற்கிறோம். படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அதாவது ஆக்ஷன் வித் ஃபேமிலி வித் காமெடி எல்லாமே ஒரு சேர்ந்த ஒரு கலவையான படம். துரை செந்தில்குமார் இயக்கத்தில் திரு வெங்கடேஷ் சார் ஒளிப்பதிவில் இந்த படம் வந்திருக்கு. அதேமாதிரி ராகுல் அவர்களுடைய எடிட்டிங்கு, அப்புறம் வந்து துரைராஜ் ஆர்ட் டைரக்ஷன், எல்லாமே அவங்களுடைய வேலைகளை சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க. முக்கியமாக சொல்லணும்னா இயக்குனர், அதாவது கருடனுக்கு பிறகு ஒரு சிறந்த படத்தை கொடுத்துருக்கிறார். ஒரு இங்கிலீஷ் படம் ரேஞ்சுக்கு வந்து இந்த படம் இருக்குது. அது நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சீன் பை சீன் இந்த ஸ்க்ரீன் பிளேல வந்து ட்விஸ்ட்டு, அது வந்து படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். கிளைமாக்ஸில் அதை விட பெரிய ட்விஸ்ட்டு. அப்புறமா அந்த ட்ரெயின் ஃபைட்டு சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். நம்ம வந்து தமிழ் சினிமாவில் சரத் சார், கேப்டன் சார், அர்ஜுன் சாருக்கு பிறகு ஆக்ஷனில் கலக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய லெஜெண்டு தான். ஏன்னா ஒரு இங்கிலீஷ் ரேஞ்சுக்கு வந்து ஃபைட் இருக்குது, மேக்கிங்ஸு எல்லாமே நல்லா இருக்குது. அதாவது காமெடி, சென்டிமெண்ட்டு, ஆக்ஷன் கலந்த ஒரு கலவை. எல்லாருமே வந்து குடும்பத்தோட இந்த படத்தை தியேட்டரில் வந்து பாருங்கள். நன்றி, வணக்கம். எஸ் சார், பொதுவாகவே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல் படம் வந்து யாராக இருந்தாலுமே அது நீங்கள் கூட கேட்கலாம், சார் சிவாஜி சார் முதல் படத்தில் நடிச்சாரு அப்படின்னு. அது வேற. நிறைய நடிகர்களை வந்து பார்த்தீங்கன்னா முதல் படத்தில் வந்து என்னன்னு தெரியாமல் வந்து பண்ணுவாங்க. இவர் வந்து என்னன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தவர், என்னன்னு தெரியாமல் சினிமா உலகத்துக்கு வந்தார். அந்த முதல் படத்தில் அவர் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாரு. இப்போ இந்த 2வது படத்தில் உங்களுக்கே தெரியும், அந்த இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். அடுத்தடுத்து 3வது படங்கள் வரும்போது நிச்சயமாக அது வேற லெவலில் இருக்கும். இல்லை, அதாவது ஆக்ஷன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த டைமிங் அப்படிங்கிறது சினிமாவில் ஒரு முக்கியமான விஷயம். அந்த டைமிங்கை வந்து எனக்கு தெரிஞ்சு கொடுக்குற ஆர்டிஸ்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா தமிழ் சினிமாவில் கேப்டன் சாரு, அர்ஜுன் சாரு, சரத் சாரு, அப்புறமா சூப்பர் ஸ்டார். அவர் வந்து டைமிங்கை வந்து கரெக்டாக பண்ணுவார், மேட்ச் பண்ணுவார். அந்த டைமிங்கை மேட்ச் பண்ணுறது, இந்த டைமிங்கை மேட்ச் பண்ணுறது இவர் இந்த படத்தில் நீங்கள் பார்த்தாலே தெரியும். அந்த டைமிங்கை வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணியிருப்பார் ஃபைட்டில். அதுதான் நான் சொல்ல வரேன். இவங்களுக்கு அடுத்து தமிழ் சினிமாவில் ஒரு ஆக்ஷன் ஹீரோ நம்மளுடைய லெஜெண்ட் தான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது என்னன்னா ஒரு இங்கிலீஷ் ரேஞ்சுக்கு வந்து டைரக்டர் பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா நம்ம வந்து கருடன் பார்த்தோம் லாஸ்ட் படம், அது வந்து நம்ம ஒரு நேட்டிவிட்டியாக ஒரு படத்தை பண்ணியிருந்தாரு. நம்ம சூரிய சார்லாம் வந்து அதில் எக்ஸ்ட்ரானரி ஆக்ட் பண்ணியிருப்பார். அந்த கழுத்தை அறுக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்டிங்லாம் வேற லெவலில் இருக்கும். நம்ம அந்த சூரிய சாரோட பரிமாணத்தில் இருந்து மாறி அந்த டைரக்டரல் ஆர்டிஸ்டாக வந்திருப்பார். ஸோ அந்த கருணனை வந்து ஒரு நேட்டிவிட்டி படமாக எடுத்தவர். லெஜெண்ட் அவர்களை வச்சு அவர் எப்படி படம் பண்ண போறாருன்னு நாங்களாம் ஆரம்பத்தில் யோசிச்சது தான். பட் என்னன்னா அந்த லெஜெண்டை வந்து மிக அருமையாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அது டைரக்டரோட திறமை ப்ளஸ் வந்து அவர் நடித்தவருடைய திறமை. ஏன்னா என்ன டைரக்டர் கேட்குறாரோ அதை வந்து அவர் கொடுத்துருக்கிறார். ஸோ அதனால தான் வந்து இந்த படம் வந்து உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா அவர் மட்டும் கிடையாது, வில்லன் சந்தோஷ் பிரதாப்லாம் வந்து டபுள் ஆக்ஷனில் பண்ணியிருக்கிறாரு. வேற லெவலில் அதை பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி வந்து ஆண்ட்ரியா மேடம் அவர் போலீஸ் காப்பாக வர்றாங்க. அப்புறம் வந்து விடிபி கணேஷ் சார், அப்புறம் சாம் சார். ஸோ அவங்களுடைய அந்த கேரக்டர் எல்லாருமே வந்து கேரக்டராகவே வாழ்ந்துருக்கிறாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறோம், படம் வந்து உண்மையிலே நீங்கள் வந்து எல்லாருமே வந்து தியேட்டரில் வந்து பாருங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த
பிளேட் வாங்க பிளேட் வாங்க ஃபுல் கேமரா புக்